शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् ओम शांति शांति शांति। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं। தைத்திரியோபனிஷத் பாஷ்யவார்த்தைகள் பார்த்துருக்கோம். பிரம்மாண்டத்தில் முதல் அனுவாகம். விஷயம் என்னன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு 4 பதங்கள் இருக்கு. இந்த 4 பதங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும், எதுக்காக விசாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சத்தியம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. நம்ம ஒரு வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும்னு பார்க்கணும். சத்தியம்னு ஒரு பதம், ஞானம்னு ஒண்ணு, அனந்தம்னு ஒண்ணு, இதுக்கு மேல பிரம்மம்னு ஒண்ணு. இங்க நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜிக்ஞாசியமான விஷயம் என்ன பிரகிருதத்துல அப்படின்னா பிரம்மம். ஏன்னா பிரம்மவிதாத்மோதி பரம்னு உபனிஷத் ஆரம்பிக்கிறது. முதல்ல இருந்து அதான் பிரதிஜை பண்ணிட்டு வரும். இந்த உபனிஷத் எதுக்காக அப்படின்னா பிரம்ம ஜானத்துக்காக அப்படின்னு. ஆக உபனிஷத் படிக்கிறவாளுக்கு பிரம்ம ஜானம் வரும். உபனிஷத் சொன்னதை நம்ம அனுசந்தானம் பண்ணோமையானால் பிரம்ம ஜானத்தை பெறலாம். அப்போ விஷயம் நமக்கு இங்க பிரம்மம். அதை எதை தெரிஞ்சுக்க வேண்டியமோ அது தெரிஞ்சுக்க வேண்டியதோ அது பிரம்மம்னு ஆகுது. அப்ப அது பிரம்மத்தை சொல்லணும் அப்படின்னா, இப்ப பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும்போது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. தெரியாத பொருளை தெரிவிக்கணும்னா தெரிஞ்ச பதார்த்தங்களை சொல்லி இன்னென்ன விதமானது அந்த பொருள் அப்படின்னு சொல்றது லோகத்துல வழக்கம். வேதம் அதேதான் பண்றது. நம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல என்ன அர்த்தம் சொல்றது? சத்தியம்ன்றது என்ன சொல்றது, ஞானம்னு என்ன சொல்றது, அனந்தம்னு என்ன சொல்றதுன்றது மேல சொல்லப்படுற. சத்திய சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஞான சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அனந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் மேல. இப்போ ஒரு சாதாரண ஒரு வாக்கியத்துல நமக்கு அர்த்தம் வரணும்னா முதல்ல பதஞானம் வேணும், அப்புறம் பதார்த்த ஞானம் வேணும். அது பதார்த்த ஸ்மிருதின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த பதார்த்த ஸ்மிருதியிலிருந்து வாக்கியார்த்த ஞானம் வரும். இதுதான் சாமானியமா எல்லாத்துலயும் நடக்கிறது. இப்போ பதஞானம்ன்றது சாதாரணமா இருக்கு. ஏன் பதஞானம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னா, நீ வா அப்படின்னு சொல்ற ஒருத்தர் பார்த்து, நீன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், வான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். இப்போ இதுல பதஞானம்ன்றது பெருசா சொல்லுவானேன்னு அப்படின்னா, பதஞானம்ன்றது நம்ம சொல்லி ஆகணும். ஏன் பதஞானத்துக்கு சொல்லணும்னா, பார்த்துக்கோங்க, பதத்தை நமக்கு அந்த அங்க இருக்கக்கூடியதான அக்ஷர சமுதாயத்திலிருந்து எந்த பதத்தை கிரகிக்கிறோம்ன்றது முக்கியம். தமிழ்ல வேடிக்கையா சொல்றது படிக்க தெரியாதவன் படிக்க போனான்னா, சுக்கு மிளகு சிப்பிலி என்ற சுக்குமி லகுதி அப்படின்னு படித்தான்னு சொல்லுவாரு. அதுபோல சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் படிக்கும்போது நமக்கே தடுமாறும். அதனால இது பதஞானம் என்ன அப்படின்ட்டு முதல்ல அது ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இங்க சத்தியம்னு ஒரு பதம், ஞானம்னு ஒரு பதம், அனந்தம்னு ஒரு பதம், இது 3 பதங்கள் இருக்கு. இதுக்கு மேல பிரம்மம்னு. இப்ப பத ஞானம் வந்தாச்சு, இதுக்கு மேல பதார்த்த ஞானம் வரணும். இந்த பதார்த்த ஞானத்தை சொல்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, இந்த வாக்கியத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்றாரு. இப்ப வாக்கியத்தினுடைய அமைப்பு என்ன, இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் இது 3ம் சேர்ந்து பிரம்மத்தை சொல்றது. அதுக்கு சாமானாதிகரண்யம்னு எடுத்துருக்காரு. ஏன்னா சத்தியம்ன்றது பிரதமா விபக்தி ஏகவசம், ஞானம் அதே, அனந்தம் அதே, பிரம்மன்றது அது. அதனால ஒரே விபக்தியும் ஒரே வசனமும் இருக்கக்கூடியதானது. அது எல்லாமே சேர்ந்து ஒரு அர்த்தத்தை குறிக்கும். ஒரு அர்த்தத்தை குறிக்கணும். அப்ப சத்தியம்னு சொன்னாலே போதுமே, ஞானம்னு சொன்னாலே போதுமே, எதுக்கு 4 வார்த்தை போடணும் அப்படின்னா, ஒண்ணு ஒரு விஷயத்த சொல்றது. சாதாரணமா இருக்கும். பாஷ்யத்தில் சொன்ன உதாரணம் நீலம் மகத் சுகந்தி உட்பலம் அப்படின்னு எடுத்துட்டார். நீலம் அப்படின்னா கருப்பு, மகத்து பெருசு, சுகந்தி வாசனை உள்ளது, உட்பலம் அந்த புஷ்பம்.
இப்ப இந்த நாலு என்ன சொல்றது, ஒரே பொருளை தான் சொல்றது. ஆனா ஒண்ணு ஒரு ஒரு விஷயத்த அந்த பொருள்ல இருக்கக்கூடியதான ஒரு தகவலை ஒரு வார்த்தையும் தெரிவிக்கும். அதனால இதுக்கு விசேஷண விசேஷபாவம் அப்படின்னு வருதுனால சாமானாதிகரண்யத்தினால விசேஷபாவம். சாமானாதிகரண்யம் வந்தாலே நிறைய 4 விதமா இருக்குன்றது மற்ற இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இங்க பிரகிருத்தமா சாமானாதிகரண்யன்றது விசேஷண விசேஷபாவத்தை சொல்றது. அதுல யாருக்கும் ஒன்றும் விக்கிறது சந்தேகம் இல்லை, அது அப்படியே சொல்லியாச்சு. ஆனா இப்ப சாமானாதிகரண்யம் விசேஷண விசேஷபாவம் சொன்னதுல ஒரு இடங்கள் வந்தது. என்ன இடங்கள் வந்தது அப்படின்னா சத்தியம் பிரம்மா. இப்ப அதனால என்ன ஆச்சு, நான் இது விசேஷனம் இது விசேஷம்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சத்தியம்ன்றது பிரம்மத்தோட சேருமா வேற எதோட வரது சேருமா? ஏன் இப்படிலாம் சந்தேகம் வருது? சத்தியம் ஞானம், ஞானம் அனந்தம், அனந்தம் பிரம்மான்னு சொல்லலாமோ இல்லையா? அப்படியும் அர்த்தம் பண்ணலானே. சத்தியமான யாதொரு ஞானம் உண்டோ அந்த ஞானம் எது ஒன்று அனந்தமாக இருக்கோ அப்படிப்பட்டது பிரம்மம் அப்படின்னு சொன்னா என்ன வரும்? நான் அப்படியே அர்த்தம் சொல்லலாமே. இல்ல, சத்தியமான பிரம்மம், ஞானமான பிரம்மம், அனந்தமான பிரம்மம் அப்படிதான் சேர்க்கணும். இப்படிதான் சேர்க்கணும்னு ஏதாவது வழி இருக்காரு, காரணம் இருக்காரு? வேதம் சாமான்யமா படிச்சிருக்கு. இப்ப எனக்கு இஷ்டமான மாதிரி நான் அர்த்தம் சொல்லிட்டு போலாமேன்னா அப்படி சொல்ல முடியாது. இது விசேஷம், மீதி 3 விசேஷனம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். இப்போதைக்கு அது இருக்கு. இது விசேஷம்னு சொன்னா வேற ஒரு கஷ்டம் வருது. என்ன இடங்கள் இருந்தது அப்படின்னா, சத்தியம் பிரம்ம அப்படின்னு நான் ஏன் சொல்லணும்? இது பெரிய புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகத்தான் சொல்றேன். அப்படின்னா என் மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கு, கேட்கிறவனுக்கு நான் என்ன தகவல் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நீ நினைக்கிற அளவுக்கு இது சின்னது இல்லை, இது பெரிய புத்தகம். அதனால அவன் மனசுல இப்படி ஒரு கருத்து இருக்கலாம்னு நானே தீர்மானம் பண்ணிட்டு, இல்ல நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தீர்மானம் பண்ணி அந்த கருத்து போகணும், நான் நினைக்கிறது தான் அவன் நினைக்கணும்ன்றதுக்காக நான் பெரியதுன்னு ஒரு விசேஷனுக்கு போகும். அப்படிதான் லோகத்துல எல்லாமே வருது. அந்த விசேஷம் என்ன பண்றது, இன்னொரு பொருள்ல இருந்து அது பிரிச்சுக்காது. இது பெரிய புஸ்தகம்னா இது சிறிய புஸ்தகம் இல்லை, பெரிய புஸ்தகம் அப்படின்னு நான் சொல்றேன். அது போல இப்ப என்னாச்சு, அங்க ஒன்றும் கஷ்டம் இல்லை. சத்தியம் பிரம்மான்னு சொன்னா அப்ப அசத்தியம் பிரம்மான்னு ஒன்று இருக்கு, அதுல இருந்து பிரிச்சு காட்டுறதுக்காக சத்தியம் பிரம்மன்னு வேதம் சொல்லியிருக்கு. ஞானம் பிரம்மானா அஜ்ஞானம் பிரம்ம ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து பிரிச்சு காட்டுறதுக்கு ஞானம் பிரம்மன்னு சொல்றது. அந்தகத்தான அழியக்கூடிய பிரம்மத்துல இருந்து பிரிச்சு காட்டுறதுக்கு அனந்தம் பிரம்மான்னு சொல்றது. இது வேதத்துல நம்ம அர்த்தம் சொன்னதா ஆயிடும். இப்ப விசேஷம் பாஷைக்கார சொன்ன உடனே அவன் கேட்கிறவங்க மனசுல ஒரு சந்தேகம் வருது, ஆட்சேபம் வருது. ஐயா விசேஷம் சொன்னது தப்பு, சொன்ன இந்த மாதிரி இடங்கள் வருமே அப்படின்னா, ஆமா வெறுமன விசேஷம்னு சொன்னா இடங்கள். முதல்ல விசேஷம் சொன்னார். எதுக்காக அப்படி சொன்னார்? சத்தியம்ன்றது பிரம்மத்தோட தான், பிரம்மத்தை குறிக்கிறதுக்கு தான் சத்தியம்னு பதம் இருந்தது. சத்தியம் ஞானத்தோட சேராது, சத்தியம் அனந்தத்தோட சேராது. அதுபோல ஞானமும் பிரம்மத்தோட தான் சேரும், அனந்தம் பிரம்மத்தோட தான் சேரும்னு அந்த கருத்தை சொல்றதுக்காக முதல்ல வேலோட்டமா விசேஷம்னு சொன்னார். அப்ப இந்த இடங்கள் வருமே இருக்கிற உடனே என்ன பண்ணார், அப்ப அந்த மாதிரி இல்ல, இது லட்சணம், அது ஒரு லட்சியத்தை குறிக்கிறது. விசேஷனம்னா என்ன, விசேஷம்னா என்ன, லட்சணம்னா என்ன, லட்சியம்னா என்ன, இது 4 ஸ்லோகத்துல தீர்மானம் பண்ணார். எங்க இருந்து பண்ணார்னா 54 அநேகார்த்த விசேஷத்துவம் ஆகிரகீத விசேஷகம் சதாதீயா நிராகர்த்த விசேஷனம் யோசிச்சதே. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், லட்சிய லட்சணதாம் யாது அதோஷோத்திர மனாகதி. லட்சிய லட்சண பாவம் இருந்ததுன்னா அந்த தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போ விசேஷனம்னா என்ன, அநேக, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால சுருக்கமா சொல்றேன். சஜாதீயமான பொருளிலிருந்து பிரிக்கிறதுக்கு விசேஷனம்னு பேர். ஒரு புஸ்தகம் இருக்கு அப்படின்னா மற்ற புஸ்தகங்கள்ல இருந்து பிரிச்சு காட்டுறதுக்காக இது கணக்கு புஸ்தகம், இது தமிழ் புஸ்தகம் அப்படின்னு பிரிச்சு காட்டுறதுக்காக நான் போடக்கூடியதுக்கு விசேஷம்னு பேர். அது எது பிரிச்சு காட்டப்படுறதோ அதுக்கு விசேஷம்னு பேர். புஸ்தகம்ன்றது இந்த இடத்துல விசேஷமா வச்சுக்கணும். இப்ப பிரகிருதத்துல நீலம் மகத் சுகந்தி உட்கலம்னு பாஷிகார சொன்ன இடத்துல இந்த நீலம்ன்றது ரத்தோத்கலத்துல இருந்து பிரிச்சு காட்டுறது. அதனால அந்த உட்கலம்ன்றது விசேஷம்.
இப்படின்னு தீர்மானம் பண்ணும். ஆக விசேஷம்னா என்ன ஆயிடுச்சு, விசேஷம்னா என்ன ஆச்சு. இப்ப லட்சணம்னா என்ன, விசேஷாந்தர சேஷம் எது, விசேஷான்ய புத்திகிருது பரிகல்பித சம்பந்தம் லட்சணம் பாவலட்சணம். விசேஷாந்தரம் அநேக விசேஷங்கள் இருக்கு. புஸ்தகம் இருக்கு, மேஜை இருக்கு, நாற்காலி இருக்கு, பலகை இருக்கு, பேனா இருக்கு, பென்சில் இருக்கு, இவைகள்லாம் இருக்கு. இதுல இருந்து பிரிச்சு காட்டுறது எதுவோ அதுக்கு அதுக்கு லட்சணம்னு பேரு. பல பொருள்கள்ல இருந்து பின்ன ஜாதியமான பொருட்கள்ல இருந்து இதை மட்டும் பிரிச்சு காட்டுறது அதுக்கு அதுக்கு லட்சணம்னு பேரு. அவகாச பதார்த்த ஆகாசம் அப்படின்னு இருக்கு. எது நமக்கு இடைவெளியை கொடுக்குமோ அதுக்கு ஆகாசம்னு பேரு. கந்தவதி பிருத்திவி அப்படின்னு தட்டத்தில் சொல்றாரு. எது வாசனையை கொண்டு இருக்கோ அந்த அந்த பூதத்துக்கு பிருத்திவின்னு பேரு, அந்த திரவியத்துக்கு பிருத்திவின்னு பேரு. அது போல அதனுடைய தன்மையை குறித்து இது விஜாதீயமான பொருள்கள்ல இருந்து பிரிக்கிறதுக்கு லட்சணம்னு பேரு. அந்த லட்சணம் எதை குறிக்கிறதோ அதுக்கு லட்சியம்னு பேரு. நிரசித இடைவேகம் ததைவான்ய விரோதியது சுவாத்மனைவ விரூபேன லட்சியமற்ற நிகழ்த்தியதை. இது 4 வரைக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ இது இந்த இடத்துல இதை அப்ளை பண்ற. சத்யாதய பராஸ்தத்வா இதரேதர நிஸ்புஹாஹ ஏகைகஸ்து அதையேவ ஏஷாம் விசேஷ்யாத்தேன வர்த்தியதே. ஏஷான்னு சில புத்தகங்கள் போட்டுட்டு அது ஏஷாம் சத்யாதய பராஸ்தத்வா இதரேதர நிஸ்புஹாஹ ஏகைகஸ்து அதையேவ ஏஷாம் விசேஷ்யாத்தேன வர்த்தியதே. சத்யாதய பராஸ்தத்வா, சத்யாதய சத்தியம் முதலியவைகள், சத்தியம் ஞானம் அனந்தம் இந்த மூணும் பரார்த்தத்வா. அந்த இடத்துல வேதம் எதுக்கு சத்தியம்னு வார்த்தையை சொல்லியிருக்க, பரமானது பிரம்மம் வேற ஒரு சொல்றதுக்காக சத்தியம்ன்ற பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு. அதான் பரார்த்தம். சத்தியாதய பரார்த்தத்வா வேற ஒரு பொருளை சொல்றதுக்காக இந்த வார்த்தையை வேதம் பிரயோகம் பண்ணியிருக்கு. சத்தியாதய பரார்த்தத்வா இதரேதர நிஸ்பிருஹா ஏவ ஏஷாம். சத்தியம்ன்றதுக்கும் நிஸ்பிருஹான சம்பந்தம் இல்லை. இதரேதர நிஸ்பிருஹா, சத்தியத்துக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சத்தியத்துக்கும் அனந்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த சம்பந்தம் கிடையாதுன்னா சத்தியம் ஞானத்தை சொல்றதுக்காக சத்தியம்னு வரல. இது சத்தியமான ஞானம் அப்படின்னு சொல்றதுக்கு வர அந்த அபிப்பிராயத்துல இதரேதர நிஸ்பிருஹா, இதரேதர நிஸ்பிருஹா ஏகைகஸ்து அதையேவ ஏஷாம் விசேஷாத்தியன பத்தியதே. அதனால இது ஒன்னொன்னு என்ன ஆகுது, விசேஷத்தோட பத்தியதே சம்பத்தியதே. சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம வார்த்தைகளை பார்த்து அதுல என்ன ஆச்சு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்ற வேத வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்மன்னு ஆச்சு. இப்ப என்ன நான் சொல்லிட்டேங்க, இது லட்சண வாக்கியம்னு சொல்லிட்டேன். முதல்லயும் அதே தான் சொன்னேன், சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்ம தான் சொன்னேன். அப்ப என்ன ஆகுது, சத்தியம் பிரம்ம அப்படின்னு சொன்ன அப்ப அசத்தியம் பிரம்மனா சோ அப்படின்னு சந்தேகம் வந்துது. அப்படி வரல. அது விசேஷம் சொன்னா அந்த அந்த ஒரு தகராறு வரும். இப்ப நான் என்ன சொல்றேன், சத்தியம் ஞானம்னு சொல்றது சத்தியம் பிரம்மன்னு சொல்றதுனால அது அப்படி சொல்றதுக்காக வரல. இப்ப என்ன வருதுன்னா, சத்தியம்னா என்ன அப்படின்னா பிரம்மம்னு அர்த்தம். அசத்தியமான பிரம்மத்திலிருந்து பிரிச்சு காட்டுறத சத்தியமான பிரம்மம்னு சொல்லல. உலகத்துல எது சத்தியம்னு நம்ம நினைக்கிறோமோ அது பிரம்மம் தான். பிரம்மம் எதுவோ அது சத்தியம்தான். கண்டவதி பிருத்திவி, பிருத்திவி கண்டவதி அப்படின்னு சொல்ற போல சத்தியம் பிரம்மா. சத்தியம்னா என்ன, பிரம்ம லட்சணம்னா டெபினிஷன், டிஃபைன் பிரம்மா, பிரம்மா ஈக்குவல் டு சத்தியம் அப்படின்னு வந்தாச்சு. அப்போ அசத்தியமான பிரம்மம் இருக்கான கேள்வியே இடமே இல்லை. ஏன்னா நான் அது விசேஷனம்னு சொன்னேன்னா வேற விதமான பிரம்மத்திலிருந்து இது பிரிச்சு காட்டுறதுன்னு சொன்னேன். இப்ப நான் அது விசேஷனம் விசேஷம்னு சொல்லல. சத்தியம் பிரம்மம்னா என்னப்பா, அது சத்தியம் தான் பிரம்மம். அப்போ சத்தியமும் பிரம்மமும் ஒன்னா போயிடுது. அதனால பிரம்மத்தை சத்தியத்தை தவிர வேற எதுவுமே பிரம்மம் இல்லை. அப்போ சத்தியம் இல்லாதது அது பிரம்மம் இல்லை, அசத்தியமானது பிரம்மம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இப்போதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விசேஷம்னா ரத்தோ கடக, சிகப்பு குடம் அப்படின்னு சொன்ன
கருப்பு குடத்துல இருந்து பிரிச்சிய காட்டுறதா சிவப்பு குடம்னு சொல்லி. இப்ப நான் அப்படி சொல்லல, என்னாலே பிரம்மன் தான். அதுக்கு லட்சணம்னு சொல்றதுனால சத்தியம் ஈக்குவல் டு பிரம்மன். அப்போ சத்தியம் அதனால இன்னொன்னும் அதோட சம்பந்தப்படுது. இப்ப இந்த லட்சணம் லட்சியம் சொல்றதுனால முதல்ல சொன்ன இதுக்கு இறந்தோ பரிகாரம் தெரியாது. ஏன்னா அது கிரமமா பார்த்துட்டே வருதுனால அவர் என்ன சொன்னார், எல்லா தோஷமும் மனாகத்தின்னு சொன்னார். நிஜமா இந்த தோஷம் போது நம்ம பரீட்சை பண்ணி பார்த்துக்கணும். சத்தியாதய பராத்வா இத்தரேதர நிஸ்துஹாஹ ஏகைகஸ்து அதையேவ ஏஷாம் விசேஷார்த்தேன வர்த்ததே. சதத் இப்போ ஒன்று அர்த்தம் சொல்றார். சத்ருத் பிரமித ரூபாய ரூபம் அந்யக்கதாச்சர நைவ பிரபத்யதே சத்யம் தஸ்மாத் காரிய விலக்ஷணம். இங்க இருந்து ஆரம்பிச்சு சத்தியம்னா என்ன, ஞானம் தான் என்ன, அனந்தம் தான் என்னன்னு சொல்லிட்டு வர. பாஷ்யத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். இவர் அதுக்கு மேல பரீட்சை பண்ணிட்டு போறார். இந்த இடம்லாம் பாஷ்யத்துல சாதாரணமா இருக்கு. ஆனா அந்த பாஷ்ய வாக்கியங்களை வச்சிருந்து அவர் பண்ண தீர்மானத்தை வச்சிருந்து மேல் கிரந்தங்கள்லாம், பிரகரண கிரந்தங்கள்ல, வாத கிரந்தங்கள்லாம் ரொம்ப விசேஷமா இந்த இடத்த எடுத்துருக்காரு. ஏன்னா அந்த சத்தியம் ஞானம் அனந்தம்ன்றதுனாலேயே நமக்கு ஆத்ம ஞானத்துக்கு வேண்டியது எல்லாமே வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி யாரும் இதை மட்டும் தெரிஞ்சிருந்தாலே எல்லாமே வந்தாச்சு. அதனாலதான் ஆனந்தாதி பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது சூத்திரக்காரர்னு சொல்லியிருக்க ஜன்மாத்தியசியகான்னு ஒரு லட்சணம் சொன்னார். அதுவும் தைத்திரியத்துல என்ன இருக்குது அங்க போய் பார்க்கணும். இதுல ஜன்மாதி அதிகரணத்துல அசித நிர்ணய வாக்கியம்னு சொல்லி அங்க போய் ஆனந்தோ பிரம்மேதிதானாத்னு எடுக்கிறார். இப்போ மூணாம் பாதத்துல ஆனந்தாதயோ பிரதானத்துன்றதுல பிரம்மத்தினுடைய சொரூப லட்சணம் என்ன, நம்ம முதல்ல சொன்னது தடத்த லட்சணம், சுரூப லட்சணம் என்ன, நான் புது விஷயத்தை கொண்டு சொல்றேன். எதுக்காக அப்படின்னா லட்சணத்துல 2 விதம் இருக்கு. தடத்த லட்சணம்னு ஒண்ணு, சுரூப லட்சணம்னு ஒண்ணு. தடத்தம்னா அந்த பொருளோடு சம்பந்தப்படாம அந்த பொருளை காட்டி கொடுக்கறது தடத்த லட்சணம்னு பேர். சுரூப லட்சணம் அந்த பொருள்ல இருக்கக்கூடியதான தன்மையை வச்சு அந்த பொருளை காட்டி கொடுக்கறது சுரூப லட்சணம்னு பேர். உலகம்லாம் எதிலிருந்து உண்டாதோ அது பரமாத்மா அப்படின்னு சொன்ன, நான் பரமாத்மாவை குறிக்கிறதுக்கு உலகத்தை இழுத்துட்டு வர வேண்டியதா. பரமாத்மாவை கொண்டு வர்றது உலகத்தை இழுத்துன்னு சொல்றது. ஏன் எனக்கு உலகமே வேண்டாம், அவர் நிஜமா எப்படி இருக்காருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்றது. அப்ப இது மட்டும் சொல்லிட்டு போலாம். ஏன்னா இது புத்தியில ஏறதுக்கு முன்னாடி அதுதான் முதல்ல சொல்லணும். அப்ப அதுக்காக தான் சூத்திரக்கார முதல்ல அதை சொல்லி பின்னாடி சொல்றாரு. இப்ப இது சொல்றது சொரூப லட்சணம். இது சொரூப லட்சணமா இருக்கிறதுனால நான் முதலே சொன்னேன் பத ஞானம் சரியா வேணும். அது வந்தாச்சு, சத்தியம் ஞானம் அனந்தம் வந்தாச்சு. அப்புறம் பதார்த்த ஸ்மரணம். சத்தியன்ற வார்த்தைக்கு வேதம் என்ன அபிப்பிராயத்துல சத்தியம்னு பிரயோகம் பண்ணிருக்கோ அந்த அபிப்பிராயத்தை சரியா மனசுல வாங்கிட்டாதான் அதான் இந்த வாக்கியார்த்த ஞானம். வாக்கியார்த்த ஞானத்தினாலதான் முக்கியம். இப்ப நம்ம சத்தியம்னு வாங்கும்பொழுது ஞானம் அனந்தம் இந்த வார்த்தைகளை வாங்கும்போது எப்படி வாங்கியிருக்கணும், மனசுக்குள்ள வாங்கிக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்டதான சத்தியமும் எப்படிப்பட்ட ஞானம் எப்படிப்பட்ட அனந்தம்ன்ற அர்த்தத்தை சரியா புரிந்திருந்தால் மட்டும்தான் அந்த பிரம்மஸ்வரூப ஞானம் நமக்கு சரியா வரும். ஸ்வரூப ஞானத்துக்காக நம்ம முயற்சி பண்ணிருக்கோம். ஆனால் இந்த இடத்த போட்ட விட்டோம்னா உபனிஷத் படிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆக என்ன சொல்ற, சக்ருத் பிரமித ரூபாது. சக்ருத் ஒரு தடவை ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிடணும். பிரமிதம்னா அறிந்திருந்தோம். ஒரு விஷயத்தை ஒரு தடவை தெரிஞ்சிடணும். ரூபாதியது ரூபம் அந்நிய கதாச்சன நைவ பிரபத்தியதே. ஒரு பொருளை முதல்ல எப்படி தெரிஞ்சிடணுமோ கடைசி வரைக்கும் என்னைக்குமே அது மாறாம இருந்ததுன்னா அதுக்கு சத்தியம் பேர். உலகத்துல எத்தனை பொருள் அந்த மாதிரி பார்த்து சொல்லுவோம்? எதுவுமே அந்த மாதிரி இல்லை. உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய பொருள் எதுவுமே முதல்ல எப்படி தெரிஞ்சிடணுமோ அதே போல இருக்கானா இல்லை. அது வருது. சத்ருத் பிரமித ரூபாதியது ரூபம் அந்நிய கதாச்சன நைவ பிரபத்தியதே சத்தியம். சரி, இதனால என்ன கிடைச்சது நமக்கு? தஸ்மாத் காரிய விலக்ஷணம். அதனால சத்தியம்னா என்ன அப்படின்னா காரியத்தோட வேறானது.
அப்படின்னு தீர்மானம் பண்றாரு. சத்தியம்னா மாறாததுன்னு சொன்னா காரியத்தோடு வேறானது இதுக்காக அர்த்தம் கொண்டு வரணும். இந்த அர்த்தம் கொண்டு வரதுல வேதாந்திக்கு என்ன லாபம் பாருங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காரியம்னா என்ன? காரியம்னா நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய காரியம் செயல்னு இல்லை. காரியம்னா உண்டாகக்கூடிய பொருள், எஃபெக்ட்னு இருக்குது, விளைவு. அந்த விளைவு எதுவுமே பிரம்மம். அது எல்லாமே அசத்தியம். அசத்தியம் சொல்ல வேண்டாம், சத்தியத்தோட வேறானது அப்படி இருக்குது. அப்படின்னா இப்போ பால்ல இருந்து தயிர் வரும். முதல்ல பார்க்கும்போது ஒரு வடிவமா இருக்குது, அடுத்த நாள் வேற உருவத்துல இருக்கு. அப்ப அந்த உருவம் மாதிரி சொல்லு, அப்ப அது சத்தியம் இல்லை. இந்த மாதிரி ஒண்ணு பார்த்துட்டே வந்தோம். ஆனால் எல்லா காரியமும் சத்தியம் பின்னமா சத்தியமாக இல்லாம இருக்கு. ஏன்னா ரூபம் மாறுது, அதனுடைய தன்மை மாறுது, அதனுடைய உருவம் மாறுது, அதனுடைய அளவு மாறுது, அதனுடைய பெயர் மாறுது, அதனுடைய குணங்கள் மாறுது. இது மாறுறதுனால மாறுவது எதுவுமே சத்தியம் இல்லை. அது ரொம்ப சாதாரண தெரியுது. அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்றேன். அவர்கிட்ட நான் 50 ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அவர்கிட்ட போய் கேட்டா இல்லையா வந்தாலும் என்கிட்ட உண்மை கொடுக்கலையேன்னு சொல்றாரு. அப்ப என் வார்த்தை மாறி போகுது. அப்போ போய் சொல்லிட்டான்னு சொல்றேன். அப்ப நம்ம என்ன வச்சிருக்கோம், மாறாம இருந்தா உண்மைன்னு வச்சிருக்கோம். அதனால இது பெரிய கஷ்டமான அர்த்தத்தை சொல்றோம். மாறாதது சத்தியம், எது மாறுறதோ அது சத்தியம் இல்லை. நான் அசத்தியம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தல, அதுக்கு காரணம் இருக்கு. மாறாதது சத்தியம் இல்லை, சத்தியம். அது ஒரு விளைவாக தான் இருக்கும், அது காரணமாக இருக்காது. விளைவாக இருக்கக்கூடிய விளைவு அதான் காரியம். காரியமே உபயோகப்படல. காரியம் எதுவுமே பிரம்மம் இல்லை. அதனால பிரம்மம் எதுக்குமே காரியம் ஆகாது. பிரம்மம் எதிலிருந்து உண்டாகவில்லை அப்படின்னு இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதாவது சகிருத் பிரமித ரூபாதி ரூபம் கதாசன நைவ பிரபத்தியதே தத்து சத்தியம் அப்படின்னு எடுத்துக்கணும். சத்தியம் தஸ்மாத் காரிய விலக்ஷணம் யாவான் விகாரோத்திர பிரம்ம தஸ்மா நிவர்த்திதம். இதனால எனக்கு என்ன லாபம்னா, லோகத்துல என்னென்னலாம் விகாரம்னாலும் காரியம்தான். எதெல்லாம் மாறக்கூடிய பொருளோ அது எல்லாம் பிரம்மம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்ணு தெரிக்க பார்க்கறது எல்லாமே மாறிடுச்சு. இருக்கிற வீடு, இருக்கிற ஊர், நம்ம சரீரம், நம்ம மனசு, பிராணன் எல்லாமே மாறிடுச்சு. நம்ம எதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறோமோ, எதெல்லாம் நம்ம ரட்சணம் பண்ணணும்னு ஜென்மா முழுக்க செலவு பண்றோமோ அதெல்லாம் மாறிட்டு. அதெல்லாம் மாறின்றதுனால அதெல்லாம் பிரம்மம் இல்லை. பிரம்மம் இல்லைன்னா ஆத்மா இல்லை. அதனால அது அழியக்கூடிய பொருள். அந்த பொருள்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால முக்தி கிடையாது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அதனால இவைகள் எல்லாத்தையும் விட்டுணும்னா கொண்டு போய் உதறி கொள்ளணும் இல்லை. அது மாறதான் மாறும். நம்ம அதுக்காக பிரயாசப்பட வேண்டாம். அதுக்கு அப்பாற்பட்டதான பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ முக்தி அப்படின்னு வரைக்கும் போகும். அப்போ வைராக்கியத்தை எப்படி சம்பாதிச்சுக்கணும்? பிரம்மமானது சத்தியம், மாறக்கூடியது பிரம்மம் இல்லை. பிரம்மத்தை தெரிஞ்சில்லாதான் முக்தி. அதனால மாறக்கூடிய பொருள்களை நம்ம புத்தியை செலுத்த வேண்டாம் அப்படின்னா வைராக்கியம். அதுதான் விவேகம், அதுதான் வைராக்கியம். அப்படி வந்துட்டே இருக்கிறது. அதனால இது எங்க தீர்மானம் பண்ற, யாவான் கஷ்டித் விகாரோத்திர பிரம்ம தஸ்மாது நிவர்த்திதம். பிரம்ம தஸ்மா நிவர்த்தி, பிரம்ம அதுல இருந்து பிரிச்சு காமிச்சாச்சு. அதனால லோகத்துல இருக்கக்கூடியதான விகாரங்கள் எல்லாமே, நம்ம சரீர வான் மனசு உட்பட எல்லாமே பிரம்மம் இல்லைன்னு பிரிச்சு காமிச்சாச்சு. அப்ப எது நம்ம பிரம்மன்னு பார்த்துக்கணும், வததே காரணத்துவம். அதனால பிரம்ம காரியம் இல்லை. நான் சொன்னது காரணம்னு வருது. இப்ப காரணம்னு வந்தா என்ன ஆகும்? காரணம் வந்தா காரணம், அதுக்கு காரணத்துக்கு காரணம் ஏன் பேர் வந்தது? காரணத்துக்கு காரணம் ஏன் பேர் வந்தது? அது நாளைக்கு ஒரு பொருள் உண்டு பண்ண போறதுனால அதுக்கு காரணம். பிரம்மதான் ஜெகத் காரணம்னா அது எல்லாரும் வேதாந்திய தெரியுதுன்னு சொல்லுவோம். ஆனா அதுலயும் ஒரு அடிதல் இருக்கு. என்ன கஷ்டம் வருது? பரமாத்மா தான் உலகத்துக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் சொன்னா என்ன கஷ்டம் வருது அப்படின்னா, அத்வைதம் போச்சு. காரணம்னு ஒண்ணு இருக்கு, காரியம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு பண்றதுனால அத்வைதம் கெட்டு போகுது. இத மனசுல ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம லோகத்துல பார்க்கக்கூடிய அத்தனை காரணம், அந்த காரணம் காரணம் நினைச்சு என்னென்னலாம் பாக்குறோமோ, குடத்துக்கு காரணம் மண்ணு, வஸ்துக்கு காரணம் நூல், காரணம் பஞ்சு,
நம்ம சாப்பிடக்கூடிய அன்னத்துக்கு காரணம் மண், எதை வேணா எடுத்துக்கும். காரணம்னு இருந்ததுன்னா அது ஜடம். இப்போ பிரம்மம் ஜடத்துக்கு காரணம்னு சொன்னா பிரம்மம் ஜடமாயிடும். ரெண்டு இடங்கள். அப்ப அதனால என்ன பண்ற, வசதே காரணத்தும் ததா அசைதன்ய தர்மகம். அசைதன்யன பிரிச்சுக்கணும் அந்த இடத்துல. ததா சைதன்ய தர்மகம் இருக்கு, அந்த அசைதன்ய தர்மகம் என வேலை அப்படிதான் இருக்கு. தத்தோஷத்வய நித்யத்தம் ஞானம் பிரம்மேத்து தீரியதே. இப்ப நான் காரணம் பிரம்மன்னு சத்தியம் பிரம்மன்னு சொன்னதுனால பிரம்மம் காரியம் இல்லை, காரணம்னாச்சு. காரணம்ன்றதுனால எனக்கு ஜடம்னாச்சு. அப்ப சத்தியம் பிரம்மன்னு சொன்னா ஒரு இடைஞ்சல் வருது. வேதம் எதை நினைக்கிறதோ அதுக்கு மாறுதலான அர்த்தம் நம்ம புத்திக்கு வந்துடுது. அதனால வேதம் பத்திரமா என்ன பண்றது, ஞானம் பிரம்மன்னு சேர்த்து சொல்றது. தோஷத்வய நித்யத்தம். இது பாஷ்யத்துல அவ்வளவு சுத்தமா இல்லை. அது சுத்தமா இல்லைன்னா அந்த இடத்துல அவர் அதை இது பண்ணல, பிரிச்சு சொல்லல. இவர் தோஷத்வய நித்தியர்த்தம்னு போட்டுருக்கார், ரெண்டு தோஷம் சொல்லியிருக்கார். அதனால பிரம்மத்துக்கு காரணத்துவத்தை சம்பாதிக்கிறதும் தோஷம்னு வார்த்தைக்காரர் பாஷ்யத்துல ஜடத்துவத்தை நிவர்த்தி பண்றதுக்காக ஞானம்னு போட்டுருக்கார். இவர் அதையும் எடுத்துருக்கார். அதை தவிர தோஷத்வயம்னு சொன்னதுனால காரணத்துவமும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக போட்டிருக்கார். தோஷத்வய நித்தியர்த்தம் ஞானம் பிரம்மேச்சு தீயதே. அதனால் ஞானம் பிரம்மன்னு சொல்லப்படுகிறது. பாருங்க வாக்கியத்தை எப்படி அன்வயம் பண்றார். சத்தியம் ஞானம் பிரம்மன் சொன்னதுல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் சொல்றதுல சத்தியம் பிரம்மன் எடுத்து அர்த்தம் பண்றார். அப்புறம் ஞானம் பிரம்மன்றது எடுத்து அர்த்தம் பண்றார். அதனால சத்தியம் ஞானம் ஞானம் பிரம்ம அனந்தம் அனந்தம் பிரம்மன் அர்த்தம் பண்ணல. ஆனால் ஞானம் பிரம்மேக்கு தீயதே அநேகார்த்த அபிசம்பந்த கிமர்த்தம் ஞானம் உச்சதே. அப்ப ஞானம்னு சொல்றீங்க. ஞானம் எப்படியா இருக்கு, க்ஷணம் க்ஷணம் மாறிட்டே இருக்கு. அநேகார்த்த அபிசம்பந்த, எல்லா பொருளோடும் சம்பந்தப்படுறது. அறியாத பொருள் இல்லவே இல்லை. அப்போ மாறிண்டே இருக்கக்கூடியது. இப்பதான் சத்தியம் மாறாதது பிரம்மன்னு சொல்லிட்டு மாறிண்டே இருக்கிறதுக்கு பிரம்மன்னு சொன்ன என்ன இருக்கும். அநேகார்த்த அபிசம்பந்தா கிமர்த்தம் ஞானம் உச்சிதோ. ஞானம் ஏன் சொல்றேன், பிரம்மணோ வேதகம் யஸ்மாத் ஆனந்தியேன தங்கதே ஞப்திர் ஞானம் இது நியாயம் அந்யதா தோஷ தர்ஷன. அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். இது இந்த ஞானம் பிரம்மன்னு சொல்றது பிரம்மனோ வேதகம், பிரம்மத்தை பிரிச்சு காட்டுறதுக்காக சொல்லியிருக்கு. அந்த வேதகம்னா விசேஷனம். விசேஷனம்னு திருப்பி சொல்லுவானே அப்படின்னா அது மற்ற பொருள்ல இருந்து விஜாதீயத்துல இருந்து பண்றதுனால லட்சணம். அதனால பிரம்மத்திலிருந்து மற்ற பொருள்ல இருந்து பிரம்மத்தை பிரிச்சு காட்டுறதுனால பிரம்மோ வேதகம் யஸ்மாத் ஆனந்தியேன சங்கதி, அனந்தன்றதோடும் சேர்த்துதுன்னு சொல்லியிருக்கு. அதனால ஞப்திர் ஞானம் இது நியாயம். ஞப்தின்னு புது வார்த்தை கொண்டு வந்துருக்கிறாருங்க. ஞானம்னா என்ன, ஞப்தின்னு எடுத்துக்கணும். நியாயம் அந்யதா தோஷ தர்ஷனா. இல்லைன்னா நீ சொன்ன தோஷம் இருக்கும். என்ன தோஷம் வரும், எல்லா பொருளோடும் அநேக பொருளோடு சம்பந்தப்படக்கூடியதுதான் ஞானம். மாறிண்டே இருக்கக்கூடியது ஞானம்னு வரும். அப்ப சத்தியம்னு சொன்னது கெட்டு போயிடும். ஒரு பக்கம் சத்தியம்னு வச்சு ஒரு பக்கம் அனந்தம்னு வச்சு ஞானம்னு நடுவில் வச்சதுனால அந்த ஞானம்ன்றது ஞப்தின்னு அர்த்தம் அப்படின்னு பாஷையார் சொல்றாரு. ஞானம்னா என்ன, ஞப்தினா என்னன்னு சொல்லி இது கொஞ்சம் வேற எங்கேயும் தெளிவா தெரிஞ்சுக்க முடியாதான விஷயம். ஞப்தின்றது எப்படின்னா பாவசாதனம்னு பாவ பிரத்யம் பாவசாதனம்னு சொல்லுவார். ஞானத்தினுடைய பாவம் தன்மை அப்படின்றது. இதை ஒரு திருஷ்டாந்தம் மூலமா, லௌகிக திருஷ்டாந்தம் மூலமா நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை இப்படிதான் புரிஞ்சுக்கிறது இது கஷ்டங்கள். ஏன்னா கேவல அறிவுன்னு சொல்லலாம், சின்மாத்திரம் சொல்லலாம், சைதன்ய கணம்னு வேதாந்தத்தில் இருக்க பலங்கள் சொல்லலாம். ஆனா நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கணும், மனசுல எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னா வெளிச்சம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். வெளிச்சத்தை நம்ம கண்ணால பார்க்கிறோம். வெளிச்சம் இருந்தாதான் நம்ம கண்ணும் வேலை செய்யும். ஆனால் லோகத்துல வெளிச்சத்தை பத்தி யாருக்கும் சந்தேகமே கிடையாது. ஆனா நல்லா கவனிச்சு பார்க்கணும். வெறும் வெளிச்சத்தை நம்மளால பார்க்க முடியுமா? வெறும் வெளிச்சத்தை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? வெறும் வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது, பார்த்ததும் கிடையாது. இல்லைன்னா அநியாயமா இருக்கு அப்படின்னா ஆனா யோசிச்சு பார்க்கணும். வெறும் வெளிச்சத்தை யாருமே பார்க்கல. நீங்க இந்த டிவியில இதெல்லாம்
இந்த ராக்கெட் போகிறது, சேட்டலைட், இந்த படம்லாம் காமிப்பார். ஸ்பேஸ்ல எப்படி இருக்குன்னு காமிப்பார். அங்க பார்த்தீங்கன்னா சூரியன், இந்த சந்திரனும் தெரியும், சூரியனும் தெரியும். ஆனா இருட்டா இருக்கு. ஏன் இங்க இருட்டா இருக்கு? அப்போ சூரிய கிரணம் அது வழியா தானே நம்ம பூமிக்கு வருது. இந்த இடத்துல இவ்வளவு வெளிச்சமா இருக்கிறது, அங்க மேல ஸ்பேஸ்ல போனதுக்கு அப்புறம் இருட்டா இருக்கு. அதுக்கு அவ என்ன சொல்றா அப்படின்னா, அங்கேயும் சூரிய வெளிச்சம் இருக்கு, இந்த சூரியன்லேருந்து வர கிரணங்கள் அது வழியா தான் வருது. நமக்கு எல்லா வெளிச்சமும், நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் எல்லாமே அங்கதான் வருது. சந்திரன் வருது, எல்லா கிரணங்களும் அப்படிதான் வருது. ஆனா அந்த வெளிச்சத்தை எடுத்து காட்டுறதுக்கு விஷயம் அங்க எதுவுமே இல்லை. பூமியில என்ன காத்து இருக்கு. அது காத்து இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடியதான இந்த துகள்கள், இந்த மாலிகூல்ஸ், அட்மாஸ்பியர்ல இந்த மாலிகூல்ஸ் அங்கங்க இந்த ஜலத்தினுடைய ஒரு மாய்ஸ்டர் இருக்கு. அதுல பட்டதுனால நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அந்த பொருள் தெரியுது. அதனால நம்ம இந்த இடத்துல வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிறோம். வேக்யூம்ன்ற இடத்துல வெளிச்சம் தெரியாது அப்படின்னு சொல்றோம். படங்கள்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதனால வெறும் வெளிச்சமானது, சூரிய கிரணம் நேரடியா நம்மளால பார்க்கறதுன்றது முடியவே முடியாது. அப்படியே நேரம் நான் எந்த வேக்கம்ல இருந்து லேசர் பீம் கண்ணுல விட்டுக்கிறேன்னா கூட அங்க உள்ள இருக்கக்கூடியதான திரவத்துல பட்டதுனால நம்மளுக்கு அது தெரிய வரும். ஆனா நமக்கு வெளிச்சம் இல்லாம எந்த பொருளாக தெரியுமோ? ஒரு பொருளை வெளிச்சம் இல்லாம தெரியாது. அப்ப நம்ம இந்த வெளிச்சம்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப இது உள்ள வெளிச்சமா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடியதான அந்த காத்து, அதுல இருக்கக்கூடிய அந்த துகள்கள், தூசி, ஈரப்பதம், இவைகள் எல்லாம் இது எல்லாத்திலையும் அந்த தீபத்திலேருந்து வரக்கூடியதான கிரணங்கள் இருக்கு. அது அங்கங்க பிரகாசிக்கிறதுனால இங்க வெளிச்சம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பாக்குறது எது? அதுல பட்டு தானே அந்த ரிஃப்ளெக்டட் லைட் தான் நம்ம பாக்குறோமே தவிர டைரக்டான லைட் நம்ம பார்க்கணும். இது ஒட்டுக்கொண்டிருந்தாலும் எல்லாராலையும் சயின்ஸ்ல இப்படிதானே இருக்கு, லோகத்துல இப்படிதானே இருக்கு. அது போலதான் ஞானம்ன்றது. நம்ம ஒரு அறிவு வரும்போது எதிர்க்கக்கூடியதான பொருளோ இல்ல நம்ம மனசுல இருக்கக்கூடியதான வாசனையினால கலந்து வருதோ, ஸ்மிருதியோ ஏதோ அந்த பத்தினதான அறிவு தான், ஒரு பொருள் சம்பந்தப்பட்டதான அறிவு தான் நமக்கு வருதே தவிர வெறும் அறிவு தெரியல. வெறும் அறிவு தெரியல. சுஷுப்தியில எப்படி வெளிச்சம் இருக்காங்க? சுஷுப்தியில என்ன உங்களுக்கு எதுவுமே தெரியலையே. எத்தனை சுத்தம் கண்ட காமம் காமியதே நான் கண்ட சொப்னம் பசிக்கு நீங்க ஒண்ணும் பார்க்கலையே. சுஷுப்தியில வெளிச்சமே இல்லையே. உங்களுக்கு பதார்த்த ஞானம் இல்லையே. நான் ஞானம் இருக்கிறது. சொப்னத்தை சொல்றீங்களா? சொப்னத்துல இருக்கு உங்களுக்கு எல்லாம். சொப்னத்துல இருக்கு, சொப்னத்திலயும் இருக்கு, சுஷுப்தியில வெளிச்சம் இல்ல. சொப்னத்துல என்ன கஷ்டம்? சொப்னத்துல தான் வெளிச்சம் இருக்கு. சொப்னத்துல என்ன வெளிச்சம் இருக்குன்றதுக்குதான் அது தனி. அத்திராயம் புருஷ ஸ்வயம் ஜோதின்னு சொப்னத்துல ஆத்மாவுடைய பிரகாசத்தினால எல்லாத்தையும் பாக்குறாங்க. சுஷுப்திலையும் ஆத்மாவுடைய பிரகாசம் இருக்கு, ஆனா விஷயங்கள் கெட்டு போச்சு, காணாம போயிருக்கு. ஜாகிரத்துல நம்ம பாக்குறது, நமக்கு வரக்கூடியதான ஞானம் எல்லாமே விஷய சம்பந்தமான ஞானம் தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பாக்குறோம்? விஷயத்தை பாக்குறோம். விஷயம் ஞானம் ரெண்டு. இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம், இப்ப நான் இந்த சொல்லக்கூடியதான விஷயத்த இன்னமும் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு தனி பிரயாசம் பண்ணணும். வேதாந்த பரிபாஷான்னு ஒரு கிரந்தம் இருக்கு. இந்த வேதாந்த பரிபாஷையில ரெண்டு விதமான பிரத்யட்ச அபரோக்ஷம்னு சொல்றாரு. ஞானாபரோட்சம், வஸ்து அபரோட்சம்னு ரெண்டு அபரோட்சத்தை சொல்றாரு. நமக்கு அயம் கடக கடமகம் ஜானாமி, இது குடம், எனக்கு குடம் தெரியும் அப்படின்னு ரெண்டு அறிவு இருக்கு. அவ நையாயிக்கா அதுக்கு வேற விதமா அர்த்தம் சொல்றாரு. நம்மளுக்கு குடத்தினுடைய அறிவு இருக்கு, குடத்தை நான் தெரிஞ்சுட்டேங்கிற அறிவும் இருக்கு. இது ரெண்டுத்துக்கு ரெண்டு பிரக்கிரியை சொல்றாரு. அதெல்லாம் படிக்காம இங்க வரும்போது கொஞ்சம் அறிஞர் வரும். இதை பத்தி தனியா பண்ணணும்னா இந்த வேதாந்த பரிபாஷையில இருக்கக்கூடியதான இந்த அபரோட்சவாதத்தை மட்டும் தனியா ஒரு 6-7 நாள் ஒரு லெக்சர் மாதிரி வச்சுட்டு பண்ணோம்னா அது பிடிக்கும். அது ஒரு தனி பிரயாசம். அங்க இருக்கிறது தான் நான் இப்ப உங்களுக்கு சுருக்கமா சொன்னேன். ஆக இப்ப நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம், எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னா அந்த பொருள் அப்புறம் அந்த அறிவு இது ரெண்டும் சேர்ந்து பொருளின் அறிவு எனக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். பொருளின் அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப பொருள்னு ஒண்ணு, அது அறிவுன்னு ஒண்ணு, அதை அறிவுனாலே எனக்குன்னு ஒண்ணு, 3 பொருள் சொல்றாங்க.
இப்படி இந்த அறிபவனாகிய நான் அந்த இந்த ஞாதா இருக்காங்க அதை தனியா விட்டு ஒருத்தலாம், அந்த பொருள் தனியா விட்டு, இது ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த அறிவுன்னு ஒன்று இருக்கிறதுல அதுதான் ஞப்தின்னு. கடைசிக்கு அந்த ஞானாவும் ஞப்தியும் அந்த ஞாதாவும் ஞப்தியும் ஒன்றுன்னு சொல்ல போறாரு. இப்போதைக்கு பொருளின் அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமோ இல்லையோ, அப்ப அந்த பொருள்ன்றது தனி, அறிவு தனி. எனக்கு அந்த எதிர்க்க இருக்கக்கூடியதான புஸ்தகம் தெரியுது, புஸ்தகம் தெரியுது, புஸ்தகத்தை வெளிச்சத்துல பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது புஸ்தகம் ஒண்ணு வெளிச்சம் ஒண்ணு, அது என்னுடைய கண் பார்வைன்னு ஒண்ணு. கண் பார்வையை கொடுத்துருவோம், புஸ்தகம் தனி, வெளிச்சம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ. ஆனா வெறும் வெளிச்சத்தை பார்க்கல, புஸ்தகத்தோட சேர்ந்ததுனால வெளிச்சம் தெரியுது. எதனால புஸ்தகம் பார்க்கறனோ அதனால இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு அப்படின்னு அனுமானம் எல்லாம் பண்ணல. அங்க வெளிச்சமா இருக்கா, இருக்கு. எப்படி தெரியுது? கண்ணால பார்த்தனே, நம்மளுக்கு இது பிரத்யக்ஷன்ற அனுபவம் தான் இருக்கு, அது அனுமானம் எல்லாம் பண்ணல. அது போல பொருள் நமக்கு தெரியும் போது பொருளின் அறிவு எனக்கு உண்டு அப்படின்னு நான் சொல்லிருக்கணும் இல்லையோ. அந்த ஞாதாவை பத்தி பின்னாடி தள்ளிடுவோம். பொருளை மனசால பிரிச்சு எடுக்க பாருங்கோ, அப்ப அறிவுன்னு ஒண்ணு தனியா இருக்க முடியும். அததான் இங்க ஞப்தின்னு சொல்றாரு. எந்த பொருளோடவும் சேராத வெறும் அறிவு சுரூபமாக பொருளை காட்டக்கூடியதானது எதுவுண்டோ அதுக்குதான் அந்த ஞானத்தை தான் இங்க சத்தியம் ஞானம் அனந்தன்ற இடத்துல ஞானம்னு சொல்றது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது என்ன பார்க்கணும்னா பிரதிபோத விதி சம்மதம்ன்ற இடத்துலயும் இதுதான் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு விஷயத்துல இங்க அதை சொல்ற இருக்காரு, ஞப்திர் ஞானம் இது நியாயம் அந்யதா தோஷ தர்ஷனாத் தஸ்மாத் சத்தியம் அனந்தம் எது ஞானம் ததைய திருஷ்யதே. எப்படி அர்த்தம் பண்ணிட்டாரு பாருங்க. அதனால் சத்தியமாகவும் அனந்தமாகவும் எந்த ஒரு ஞானம் இருக்கோ அது பிரம்மம். என்னாச்சு, எனக்கு முதல்ல சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்மான்னு தான் நான் பிரிக்க போறேன்னு சொன்னேன். சத்தியம் ஞானத்தோடு சேராது, ஞானம் அனந்தத்தோடு சேராதுன்னு சொன்னேன். இப்ப கடைசியில் என்ன பண்ணிட்டார், இந்த ஞானம்ன்றது சத்தியமாகவும் அனந்தமாகவும் எந்த ஒரு ஞானம் இருக்கோ அது பிரம்மன்னு சொல்றாரு. அப்ப முதல்ல சொன்னதுக்கு இப்ப சொன்னதுக்கும் விரோதம் இருக்கா அப்படின்னா விரோதம் இல்லை. சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்மன்றதுதான் சரியான அர்த்தம். ஆனா ஞானம்ன்ற வார்த்தைக்கு நான் என்ன அர்த்தத்தை எடுத்துக்கணும்? இப்போ சாதாரணமா சொல்றேன், சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்றேன். சிகப்புன்றது ஒரு கலர், இது ஒரு வார்த்தை, இது ஒரு வாக்கியம் இல்லையா? சிகப்பு என்பது ஒரு நிறம் அப்படின்னு நான் பசங்களுக்கு பாடம் நடத்துறேன். சிகப்பு என்பது ஒரு நிறம். இது சிகப்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சரியா, சிகப்புன்னா நம்ம மனசுல ஒரு உருவம், சிகப்புன்னா அது ஒரு வண்ணம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒண்ணு இருக்கு. தனியா அகராதியில பார்த்தோன்னா சிவப்பு அப்படின்னா ஒரு வண்ணம், ஒரு நிறம் அப்படின்னு பொதுவா தமிழ் அகராதியில் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே வார்த்தையை நான் வாக்கியத்துல பிரயோகம் பண்ணும்போது அந்த அர்த்தம் மட்டும் இல்லை, இந்த வாக்கியத்துல சேர்ந்ததுனால அதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் வருது. எல்லா வார்த்தைகளுக்குமே அதுதான். அந்த பொருளினுடைய அகராதி அர்த்தம்ன்றது ஒண்ணு இருக்கும். அந்த பொருளை வாக்கியத்துல சேர்க்கும் போது முன்ன பின்ன இருக்கக்கூடியதான பதங்களுக்காக அதனுடைய அர்த்தத்துல ஒரு அர்த்தம் மாறுதுன்னு சொல்ல மாட்டேன். அர்த்தம் மாறினா அதுக்கெல்லாம் வேற விருத்தி வரும். அர்த்தம் மாறுதுன்னு சொல்ல வேண்டாம். அது நம்ம முதல்ல அகராதியில கிரகிச்ச அர்த்தத்தை விட அங்க ஒரு விசேஷம் உண்டார். இந்த திருஷ்டாந்தத்தை சிகப்பு நிறம், சிகப்பு என்பது ஒரு நிறம் இந்த வாக்கியத்திற்கு சொல்லும்போது சிகப்புன்னா என்ன? சிகப்புன்ற வார்த்தை ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சிகப்புன்றது அது ஒரு நிறமானது, அது ஒரு குணம், அது மற்ற பொருள்கள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு அர்த்தம் இருக்கு. சிகப்பு வஸ்திரம்னு நான் சொல்றேன். சிகப்பு வஸ்திரம், சிகப்பு வேஷ்டி, சிகப்பு படவாஸ்திரம் இப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையில சிகப்புக்கு என்ன அர்த்தம்? அதே சிவப்புன்னு தான் அர்த்தம், வேற அர்த்தம் வரல. ஆனா அந்த வார்த்தையில இருக்கும்போது அந்த வஸ்திரத்துல இருக்கக்கூடியதான நிறத்துக்கு அதை மட்டும் காட்டக்கூடியது சிவப்பு வஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். சிவப்புன்ற வார்த்தைக்கு ஒரு பொதுவான அர்த்தம். நான் சிவப்பு நிறம்னு சொல்ற இடத்துல அதுல இருக்கக்கூடியதான குணத்தை காட்டுறது, அது குணமாகும் தன்மையை காட்டுறது. சிவப்பு வஸ்திரம் சொல்லும் போது
அந்த திரவியத்துல இருக்கக்கூடியதான ஒரு விசேஷத்தை காட்டுறது. வஸ்திரங்கிற திரவியத்துல இருக்கக்கூடியதான ஒரு விசேஷத்தை காட்டுறது. சிவப்பு நிறம்னு சொல்லும்போது அது ஒரு குணமா இருக்குது, ஒரு குணத்தை குறிக்கிறது. சிவப்பு வஸ்திரம் சொல்லும்போது ஒரு திரவியத்துல மற்ற திரவியத்திலையும் பிரிச்சு காட்டுறதுக்கு சிவப்பு வஸ்திரம்னு நான் சொல்றேன். ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தம் தான். ஆனா தான் இருக்கிற இடத்துக்கு தகுந்தா போல அதுல ஒரு விசேஷம் ஒன்றும் ஏறது. அது போல ஞானம்ன்ற வார்த்தை ஒண்ணுதான். அனந்த சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்மன்னு அந்த இடத்துல சொல்லும்போது முன்னாடி பின்னாடி சத்தியம் அனந்தம் போடுறதுனால ஞானத்துல ஒரு விசேஷத்தை மாறாத ஞானம்னு ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக ஞப்தின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது ஆறுது அப்படின்றதுதான் இங்க சைத்திய பாஷைகள் ரொம்ப சிறப்பான விஷயம். ஞப்தின்னு பாஷைக்காரர் பண்ணியிருக்கார். பாவசாதனம் ஏவாத தஸ்மாது சத்தியம் அனந்தம் யஜ்ஞானம் ததிகதே பாவசாதனம் ஏவ அத்தஸ்யாது ஏதத் யுக்தி தர்ஷனாத். அதனால் இது பாவசாதனம், அந்த தன்மையாக இருப்பது ஞானத்தினுடைய தன்மை. வெறும் ஞானம் இல்லை, நம்ம பொருளை பார்த்து நமக்கு ஏற்படக்கூடியதான அறிவு இல்லை. இதுக்கு அந்தகரண விருத்தின்னு சொல்லுவோம். விருத்தவும் ஞானத்தை உபச்சாரா அப்படின்னு பஞ்சபாதிகாரம். அங்கே பெரியவாளே எல்லாருமே பாஷ்யத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த விஷயத்தை நல்லா தெளிவா சொல்லிட்டு வர. அந்தகரண விருத்தி நம்ம லோகத்துல ஞானம் சொல்றது அப்படின்னா அந்தகரண விருத்தியில ஏற்படக்கூடியதான ஆத்ம சைத்தன்யத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் வச்சு நம்ம ஞானம் சொல்றோம். நம்ம பார்க்கக்கூடிய நம்ம லோகத்துல நமக்கு வந்ததான அறிவு எல்லாமே மாறக்கூடியது, அழியக்கூடியது. மாறக்கூடியதுன்னு ஏன் சொன்ன அது சத்தியம் இல்லை, அழியக்கூடியதுன்னு ஏன் சொன்னா அது அனந்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை தான் நம்ம ஞானம்னு புதுசா கொண்டாடி இருக்கோம். அந்த ஞானம் இங்க சொல்லல. அதுக்கு அந்த ஞானத்தை காட்டுறதுக்கு எந்த ஒரு வெளிச்சம் இருக்கோ, எந்த ஒரு ஜோதி இருக்கோ, அதுதான் சைத்தன்யம்னு அர்த்தம். அதனால அது கேவலமான சைத்தன்யத்தை நம்மளால இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டோம். சத்தியம் அனந்தத்தோடு சேர்த்து வச்சாதான் இந்த கேவலமான சைத்தன்யம் என்ன அப்படின்னு. அதுதான் விஞ்ஞான கன ஏக பிரஜானம் பிரம்மா அப்படின்னு சொல்ற போது விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா. இவைகள்லாம் நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம்? நம்ம அந்த இடத்துல ஞானம்ன்ற பதத்துக்கு இந்த சத்திய அனந்த சப்தங்களோடு சேர்த்து வச்சு அர்த்தம் பண்ணாதான் சரியான அர்த்தம் வரும். அதுக்கு பாவ சாதனம், அந்த சம்பாவனை, அந்த தன்மை பாவசாதனேவ தஸ்யாதேத யுக்தி தர்ஷனாது ஞானம் பிரம்மேது வசனாது. இப்போ என்னாச்சு, அது முதல்ல சொன்னதை அனந்தம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்றாரு. ஏன் அனந்தம்னு சொல்லியிருக்கு? சத்தியம் பிரம்மன் ஞானம் பிரம்மன் சொல்லாத ஒரு வேணும். அனந்தம் பிரம்மன் சொல்லலைன்னா கஷ்டம் வரும். ஞானம் பிரம்மன் சொன்னதுனால அந்த வஸ்தம் அபாகதது, அது அந்தம்னு நமக்கு சேருது. ஞானஸ்ய லௌகிகஸ்யேஹ ஹி அந்தவஸ்த சமன்வயாது. லௌகிக ஞானம் அந்தவஸ்தமாக இருக்கு. முடிவோடு அந்தவஸ்தம் முடிவோடு கூடியிருக்கு. அதனால முடியறது அழியிறது. உங்களுக்கு லோகத்துல வரக்கூடியதான எல்லா ஞானமும் அழியக்கூடிய ஒரு க்ஷணம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன எனக்கு ரொம்ப நாளா தெரியுங்க அப்படின்னாக்க ஒரு க்ஷணம் நம்ம புத்தியில நம்ம மனசுல தோன்றது. அதுக்கப்புறம் சம்ஸ்காரமும் உள்ள போய் சித்தத்துல தங்கி இருக்கு. எப்போ நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம உள்ளேருந்து அதை தூண்டி போயிட்டு எழுத்தோம்னா திரும்ப பழைய ஞானமே இன்னொரு இன்னொரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிட்டு போகும். அதனால ஞானம் எப்பவுமே முடியக்கூடியது. பிரம்மமும் முடியல. அதனால அனந்தம்னு சொல்ல வேண்டியது. இங்க சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொன்னதுனால இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு அர்த்தத்தை சொல்லணும். அப்போ மூணு சேர்ந்துதான் அந்த பிரம்மத்தினுடைய சுரூபத்தை சந்தேகம் இல்லாம காட்டும். சத்தியம் பிரம்மனாலே புரிஞ்சு, ஞானம் பிரம்மனாலும் போதும். அதனாலதான் பிரஜானம் பிரம்மான்னு ஒரு உபனிஷம் சொல்றது. அதுவும் மகா வாக்கியம் தான், அது போகும். ஆனா இப்படி சொன்னா பிரம்மத்தினுடைய சுரூபம் சந்தேகம் இல்லாம தெரியும். இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லிருக்கு. ஞானம் பிரம்மே வசனானது அந்த வஸ்தம் அவாகதது ஞானஸ்ய லௌகிகஸ்யேஹ ஹி அந்தவஸ்த சமன்வயாது அத்தத் பிரதிஷேதார்த்தம் அனந்தமிதி சத்தியதே. அதனால தத் பிரதிஷேதார்த்தம் அந்தவஸ்த பிரதிஷேதார்த்தம் அனந்தம் இது சப்தே. அனந்தம் சொல்லப்படுகிறது. அந்த சீமா யதா யத்தா தன் விஷேதஸ்து அனந்ததா. இங்க ஒரு புதுசா பண்றாரு. அந்தம்னா என்ன அப்படின்னா முடியாது. இந்த மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை தெரியும். இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் சொல்லுவோம். கவுண்டபிள் இன்ஃபினிட்டி, அன்கவுண்டபிள் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது குரூப் தியரியில அது அந்த அப்படின்னா சீமா எல்லை, யதா கியத்தா கியத்தான எண்ணிக்கை, எல்லை இல்லாததுன்னு அர்த்தம்,
எண்ணிக்கை இல்லாததுன்னு ரெண்டு அர்த்தமா. அந்தம்னா அது இங்க இருந்து இது வரைக்கும் சீமான எல்லை. இங்க இருந்து இது வரைக்கும் சென்னை நகரம், இதுக்கு மேல வேற ஒரு நகரம், இது ஒரு கிராமம். இங்க இருந்து இது பாரத தேசம், அதுக்கு மேல வேற ஒரு தேசம் அப்படின்னு நம்ம ஒரு எல்லைன்னு ஒண்ணு பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லை இல்லாதது பரமாத்மா அப்படி சொல்ற மாதிரி எல்லை இல்லாததுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விதத்திலையும் அனந்தம். எண்ணில் அடங்காததும் அனந்தம். தமிழ்ல ரெண்டு விதமா சொல்லுவோம், எல்லை இல்லாதது, எண்ணில் அடங்காதது. கவுண்டபிள் இன்ஃபினிட்டிக்கு என்ன, சமுத்திரக்கரையில எவ்வளவு மணல் இருக்கு, என்ன முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? 1 2 3 எண்ணலாமே, என்னடே இருக்கலாம், எத்தனை ஜென்மானாலும் எண்ணி முடிக்க முடியாது, அவ்வளவு. அதனால அதுக்கு வந்து கவுண்டபிள் இன்ஃபினிட்டி. அந்த மாதிரி 1 2 3 எண்ணி இன்ஃபினிட்டின்னு சொல்ல முடியாம எல்லையே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அன்கவுண்டபிள் இன்ஃபினிட்டின்னு மேக்ஸிமம் சொல்லுவார். அதெல்லாம் இவர் அந்த ரெண்டுத்தையும் இங்க எடுத்திருக்காரு. அதனால இந்த அபிப்பிராயங்களை வந்து அனந்தங்கிற அபிப்பிராயத்துல பார்க்கும்போது ரெண்டு விதமாக பார்க்கலான்றது எப்போ நம்ம இந்த ஆதுனிகமா பார்க்கறோமோ அதே விதமா முன்னாடியும் பார்த்திருக்காரு. அந்த சீமா யதா யத்தாதன் விஷய வஸ்து அனந்ததா. அதனால எல்லை இல்லாதது, எண்ணில் அடங்காதது ரெண்டு விதமாகவும் அனந்தம் பிரம்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அனுதாதி விஷயேன சத்யாதீனா உபக்ஷயாத் பிரம்மணஸ்த பிரசித்தத்வாத் நித்யார்த்தம் சேத்வசः ந தத் நிஷேதம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்சேபம், இப்ப புதுசா ஒரு சந்தேகத்தை கலந்து. யார் சத்தியம்னா என்ன சொன்னேன்? அனுத்தம் இல்லை, அதாவது மாறாதது. எது மாறுமோ அது இல்லை அப்படின்னு சொன்னேன். ஞானம் ஏன் சொல்லிருக்கு? ஜடம் இல்லைன்னு ஞானம்னு சொல்லிருக்கு. அனந்தம், அனந்தத்துக்கு என்ன அர்த்தம்? இல்லை, முடிவு இல்லாதது, எல்லை இல்லாதது, எண்ணில் நடந்தாது, இல்லை. மூணுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்க? ஏதோ ஒரு பொருள் சொல்லி அது இல்லை இல்லை இல்லைன்னு மூணு இல்லை கேட்டிருக்காரு. சத்தியம்னா அனுத்தம் இல்லை, மாறுவது இல்லை, காரியம் இல்லை. ஞானம் ஜடம் இல்லை, அனந்தம் எல்லை இல்லை, இல்லை அழிவு இல்லை. இது மூணு இல்லை பட்டற. அப்ப சத்தியம்னாலும் ஏதோ ஒன்று இல்லை, ஞானம்னா ஒன்று இல்லை, அனந்தம் இல்லை, பிரம்மம் தெரியாது. அப்படின்னா என்ன ஆச்சு? இல்லை 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 பிரம்ம. என்ன பிரம்மம் இல்லைன்னு ஆச்சு, பிரம்ம சூன்யம் ஆச்சு. அதனால நீங்க வந்து ரொம்ப பத்திரமா அர்த்தம் சொல்றேன்னு பிரம்மத்தை சூன்யத்துல வந்து விட்டேன்னு சந்தேகம் வருது. இது பாஷத்துல ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றார். மிருககிருஷ்ணாம் வசிஷ்ணாதः மிருககிருஷ்ணாம் கபுஷ்பக்ரதசேகரः கேசவந்தியாசுதோ யாதி சசசுங்கதனுதரः. ஒரு ஆள் போயிட்டு மிருககிருஷ்ணாம் வசிஷ்ணாதः, காணல் நீர்ல குளிச்சுட்டு போறான். மிருககிருஷ்ணா அப்படின்னா காணல் நீர், அந்த 50 ஜலத்துல ஸ்நாதக, அதுல குளிக்கிறான். அதுல குளித்தவன் புஷ்பகிருதசேகர, ஆகாச புஷ்பத்தை தலையில வச்சுருக்க. ஆகாச புஷ்பம் ஒரு கிடையவே கிடையாது. ஏஷக வந்தியாசுதர, மலடியின் மகனானவன் இவன். மகன் இருந்தா மலடி இல்லை, மலடி இருந்தா மகன் இல்லை, மலடியின் மகனான இவன் சசசுங்க தனுத்தர, முயல் கொம்பனால பண்ண வில்ல கையில வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றது. அது போல இருக்க நீங்க சொன்ன லட்சணமும் பரிகாசம் பண்ற பாஷத்தில் தனதானே பரிகாசம் பண்ணிக்கிறார். இப்படி கேள்வி வருமே அப்படின்னு கேள்வி அவர் எழுதிக்கிறார்கள். அதைதான் இங்க சொல்ற. அனுதாதி விஷேதேன, அனுதம் ஜடத்துவம் அந்தவத்துவம், இது மூணுத்தையும் விஷேதம் பண்றதுனால சத்தியாதி நாம் உபக்ஷயா, சத்தியாதி பதங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் இது மூணுத்துக்கும் உபக்ஷயா, அதுலயே தன் வேலையை முடிச்சு போச்சு. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி முடிஞ்சுச்சு. உபக்ஷயா அது தன் காரியம் முடிஞ்சு போச்சு. பிரம்மணஸ்தா பிரசித்தத்வா, பிரம்மம்னா என்னன்னு தெரியாது. அதுக்காக நான் அந்த பிரம்ம ஆத்மதி பரம்னு சொன்னேன். ஓடி ஓடி வந்து ஐயா பிரம்மம்னா என்னன்னு கேட்டா அது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு பிரம்மமும் தெரியாது, இது மூணு இல்லைன்னு வச்சுட்ட. பிரம்மணஸ்தா பிரசித்தத்வா நித்யா சஞ்சேபத, நீங்க சொல்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லையே, சூரியத்துல வந்து நிற்கிறது அப்படின்னா என்ன சார்? அப்ப அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. பரமாத்மம் அனாலிங்கிய அனுஷ்டம் விதகம் பஜது தஸ்மாத்வா அவிதகம் சர்வம் பரமார்த்தைக நிஷ்டிதம். நான் சொன்னது நீ சரியா புரிஞ்சுக்கல. ஒரு பொருளை வந்து நிஷேதம் பண்றோம் அப்படின்னா
இல்லைன்னு சொன்னா எது இல்லை எங்க இல்லைன்னு சொல்லணும். பெருமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால பரமார்த்தம் அனாலிங்கிய நதிருஷ்டம் விததம் பசிதம். விததம் மாறக்கூடியது எதுவா இருந்தாலும் ஒண்ணு மாறுறது அப்படின்னு சொன்னா மாறாத ஒன்னத்தை பிடிச்சிருந்துதான் அது மாறுது, இது மாறுதுன்னு சொல்லுவோம். ஒரு அடிப்படையான ஒரு பொருளை வச்சிருந்துதான் அதுக்கு மேல இருக்கக்கூடியது மாறுறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இது பிரசித்தமான உதாரணம். இது சங்கிலி, இது வளையல், இது மோதிரம், இது இந்த ஆபரணம், இந்த வரிசையா சொல்லிட்டே இருந்தாலும் அதனுடைய உருவங்களும் பெயரும் மாறிட்டே இருந்தாலும் அதுல அனுப்பியூட்டமா தங்கம்ன்றது மாறவே இல்லை. அதுபோல பால், தயிர், வெண்ணெய், நெய்ன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுல இருந்து பசுவிலிருந்து வந்ததுன்ற தன்மை அதுல இருந்து மாறவே இல்லை. ஆக எது ஒண்ணு மாறிட்டு இருந்தாலும் அதுக்கு அடிப்படையா மாறாதது ஒண்ணு இருக்கு. பரமார்த்தம் மாறாத பொருள் ஒண்ணு, அனாலிங்கிய அசம்பத்திய, அதோடு சம்பந்தப்படாம ந திருஷ்டம் கொச்சித்து விதகம், மாறக்கூடியது எதுவும் நம்ம பார்க்கல. பூமியில நம்ம இது கயிறான்னு பாக்குறோம், இது பாம்பான்னு பாக்குறோம், ஜலதாரையான்னு பாக்குறோம், பூமியோட வெடிப்பான்னு பாக்குறோம். அந்த கீழே ஏதோ ஒரு பொருள் இருக்கு. பரமார்த்தமா ஒண்ணு குறிச்சுட்டு நம்மளுக்கு புத்தி வேற வேற எண்ணங்கள் வரலாம். அதனால இங்கே அதிருஷ்டம் விததம் கொச்சது தஸ்மாத்வா அவிததம் சர்வம் பரமார்த்திக நிஷ்டிதம். அதனால மாறாதது எல்லாமே ஒரு பரமார்த்தத்தோட சேர்ந்துதான் இருக்கு. அதனால நமக்கு என்ன இருக்கு? பதார்த்த புத்திர்ன உத்தலாதோ பிரஜாயதே ததபாவதியானம் பத வாக்கியார்த்த ரூபத அப்படின்னு சொல்லி இந்த கேட்ட கேள்விக்கு இது எப்படி சூன்யமான அர்த்தம், விகதமான அர்த்தம் இல்லை அப்படின்றது மேல பதத்துல இருந்து பதார்த்த புத்தி எப்படி வருது, அதுல இருந்து வாக்கியார்த்த புத்தி எப்படி வருது. ஏன்னா அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் தான் பார்க்கணும். அது எப்படி வரப்போகுதுன்றது மேல அந்த பிரக்கிரியை சொல்ற. நான் முன்னாடியே சொன்னேன், சாஸ்திரத்துல பிரமேய பாகம்னு ஒண்ணு, பிரக்ரியா பாகம்ன்றது ஒண்ணு. எப்படி பிரமேய பாகம் முக்கியமோ பிரக்ரியா, அத்வைதத்துக்கு பிரமேய பாகம் என்ன? ஜீவனம் பிரம்மம் என்ன, இந்த உலகம் எல்லாம் போய் ஆனா நம்ம வெறும் கேவல பிரம்மஸ்வரூபத்திலே பிரம்ம நிஷ்டமா இருந்தோம்னா அதுதான் முக்தி. சம்சார எண்ணங்கள்லாம் நம்ம விட்டு போயிடும். இது பிரமேய பாகம். இது எப்படி அடையிறது? அது சொல்றதுக்கு பிரக்ரியாவாகும். அந்த மெத்தட் சொல்றதுதான் பிரக்ரியாவாகும். எப்படி ஜீவனம் பிரம்மம் ஒன்னா இருக்க முடியும்? கேட்கிற கதை ஜீவன் தான் நான் புரிஞ்சிருக்கேன், பிரம்மம் தான் ஒன்று புரிஞ்சுருக்கேன். சாஸ்திரமே அப்படிதான் சொல்றது. அனீஷயா சோதனை முக்கியமான அப்படின்னு ஜீவனை பற்றி சொல்றது. பிரம்மத்தை சோகாமயத்தை பகுத்தான் பிரஜாயேதி அப்படின்னு பிரம்மத்துக்கு வேற லட்சணம் சொல்றது. இது ரெண்டும் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னா சத் சிருஷ்டாதேவ அனுப்பிராவிஷத்து, அவர் சிருஷ்டி பண்ணி அவரே உள்ள கொண்டுன்னு சொன்னதுன்னா ஜீவனே பிரம்மம் இப்படின்னு சொல்றதுதான் இது பிரக்ரியா பாகம்னு பேர். இது பிரமேய பாகம், பிரக்ரியா பாகம். இது முழுக்க பிரக்ரியா பாகம். நம்மளுக்கு வாக்கியார்த்தத்திற்கு பதத்துல இருந்து எப்படி ஞானம் வருது, அந்த ஞானம் இப்பதான் சொன்ன ஒரே வார்த்தையா இருந்தாலும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஆகாங்ஷா, யோகிதா, சந்நிதி இவைகள்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல எப்படி அந்த அர்த்தம் மாறுறது அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் வாக்கியார்த்த ஞானம் எப்படி வரப்போகுது அப்படின்றது மேல கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ற. இது அடுத்த வாரம் தேஜஸ்னாவதி ஓம்